Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about unit number 1 measurement standard 8th physics la chapter 1 measurement la book back exercise la Roman letter 9th one higher order thinking question பார்க்க போறோம். ஸோ ஹெட்டிங்லேயே பாருங்கள் ஹையர் ஆர்டர் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணால் தான் அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. You are inquiring about his absence. He told that he had fever and it was measured to be 100 degrees Celsius. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு ஆப்சென்ட் ஆகிருக்காங்க எஸ்டர்டே. அவன் கேட்டப்போ என்ன எதுக்காக லீவ் அப்படின்னு சொன்னால் ஃபீவர்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஃபீவர் இருந்தது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர்? 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் வருமானு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பாக 100 டிகிரி செல்சியஸில் ஃபீவர் வராது. ஓகே, இஃப் ஹீ இஸ் ராங். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் நோ தான். நோ சொன்னதுனால ட்ரை டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அது தப்பு அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம எழுதணும். கிளியரா? கொஷின் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் பாருங்கள், நோ. ஓகேவா? ஏன் நோ எழுதுகிறோம்? 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் கண்டிப்பாக இருக்காது. கரெக்டாக? ஸோ நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள் டு ஹாவ் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர். கண்டிப்பாக 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அவர் பாடி cannot withstand. அவர் பாடி cannot withstand. நம்மளோட பாடி withstand பண்ணாது. This temperature. Our body cannot withstand this temperature. Why அப்படிங்கன்னா as our body normal temperature, நம்மளோட பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் இஸ் 37 டிகிரி செல்சியஸ். நம்மளோட பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கலாம்? ஹீ ஹேஸ் டு, அப்போ என்னதான் எப்படி புரிய வைக்கணும் அவனுக்கு அப்படின்னா, ஹீ ஹேஸ் டு சே ஹிஸ் பாடி டெம்பரேச்சர். ஹீ ஹேஸ் டு சே ஹிஸ் பாடி டெம்பரேச்சர் இஸ் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லணும். 100 degree Fahrenheit because doctors use only Fahrenheit scale. டாக்டர் என்ன ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க? Fahrenheit scale தான். ஏன்னா அதுதான் அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Fahrenheit scale for measuring body temperature. For measuring body temperature. இஸ் இஸ் கிளியர்? ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டோம். அது கரெக்டாக தப்பான தப்பு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் இருக்காது. அவர் பாடி cannot withstand this temperature as our normal body temperature is 37 டிகிரி செல்சியஸ். ஸோ he has to say his body temperature எவ்வளோ தான்? 100 டிகிரி Fahrenheit because doctors use Fahrenheit scale for measuring body temperature. Clear students? இதுதான் அதுக்குரிய ஆன்சர். Thank you.